எல்லோருக்கும் வணக்கம். ராகி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ராகியை நல்லா காய வச்சு மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. புட்டுக்குழல் இல்லாதவங்க இப்படி சிம்பிள் மெத்தடில் இட்லி பாத்திரத்தில் செய்யலாம். தேவையான அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி தெளித்து பெசரி எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம்பி பிடிச்சா மாவு நல்லா இப்படி ஒட்டணும். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவு வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு பாத்திரத்து மேலே துணி வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சர்க்கரை, அது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். தேங்காய் ஒரு மூடி, 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. மாவு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதோட மனமே பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூன் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா உதிரியாக இருக்கும். இது நல்லா சூடாக இருக்கும் போதே தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. அது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உதிரியான புட்டு ரெடி.